பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீரே. பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த அருமையான வேளையிலே உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிற வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். அங்கே வாசிக்கிறோம், நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவனுடைய கிருபை, வேத வசனம் சொல்லுகிறது நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நாம் இந்த சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 6ஆம் அதிகாரம் ஆரம்பிப்பது மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது ஒரு டிஸ்ட்ரக்ஷனை பார்த்து இந்த உலகம் போகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அங்கே ராட்சசர்கள் உண்டானார்கள். அப்போ லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் அங்கே மிகவும் மோசமாக போனது. அவன் தனக்கு இஷ்டமானதை செய்தான், தன் வழியிலே போனான். அக்கிரமமும் அநியாயமும் பெருத்து போனது. உலகமானது அநீதிக்கு நேராக நீதியை விட்டு வழி விலகி அநியாயமான காரியங்களை, அநித்தியமான காரியங்களை, உலக இச்சைகளினூடாக அது கடந்து போன போது தேவன் பூமியை பார்க்கிறார். ஆமென். சில வேளைகளிலே மனுஷனுடைய அக்கிரமம் பெருகும் போது அது தேவ சமூகத்துக்கு அது எட்டுகிறது. நாம் இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் பூமியை பார்க்கும்போது அங்கே எல்லோரும் சீர்கெட்டு போயிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். தேவனுக்கு முன்பாக பூமியானது சீர்கெட்டு போயிருந்தது. அதனுடைய 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஆகவே ஆண்டவர் இந்த பூமியை அழிக்கும்படியாக விரும்பினார், மனுஷர்களை அழிக்கும்படியாக விரும்பினார். மனுஷர்களை மாத்திரமல்ல, அதனுடைய 7வது வசனத்தில் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் வரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். எல்லோரையும் அழிக்க கர்த்தர் அங்கே வகை தேடினார். இங்கே மனுஷன் பாவம் செய்தான், மிருகங்கள் பாவம் செய்யவில்லை. ஆனால் மிருகங்களும் பூமியின் மற்ற அனைத்தும் மனுஷனுக்காக ஆண்டவர் உண்டாக்கினார் இல்லையா? நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க, படைத்ததெல்லாம் படைத்தான் மனுஷனுக்காக, மனுஷனை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லி இருக்கிறார். அப்போ மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டவர்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்டவைகள் மனுஷனுடைய அழிவிலே அவைகளும் அழிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருந்தது. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி உலகத்தை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் இட்டதான நேரத்தில் ஆண்டவர் நோவாவை பார்க்கிறார். தமக்கு முன்பாக உத்தமனும் நீதிமானுமாயிருந்த, தன்னுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் சீராய் இருந்ததான, உத்தமனாய் இருந்ததான, நீதிமானாய் இருந்ததான இந்த நோவா, உலகத்தில் இருக்கிற மொத்த பாவிகளையும் அழிக்கும் போது ஒரு நீதிமானை கர்த்தர் இங்கே பார்க்கிறார். அவன் மேலே மனதுருகுகிறார். அவனை பார்த்து மனதுருகி, நோவாவுக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும், ஏனென்றால் நோவா என் சமூகத்திலே உத்தமனாய் இருக்கிறான், நீதிமானாய் இருக்கிறான். ஆகவே கர்த்தர் நோவாவின் பேரிலே மனதுருகினார். அவருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. இதை நான் புதிய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கும்போது பேதுருவை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். பேதுரு கடைசியாக இயேசுவோடு கூட பந்தி இருக்கிறதான வேளையிலே அங்கே ஒரு சின்ன ஒரு தர்க்கம் வருகிறது. உங்களிலே ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் இன்றைக்கு என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் சொல்கிறான், உயிரே போனாலும் நான் உம்மை காட்டி கொடுக்க மாட்டேன், என்ன சூழ்நிலை வந்தாலும் உம்மை மாத்திரம் நான் காட்டி கொடுக்க மாட்டேன், ஏனென்றால் நீர் என்னுடைய குரு. இந்த பேதுரு
உண்மையாகவே ஆண்டவரை நேசித்த ஒரு சீஷன், உண்மையாகவே இயேசு சுவாமியை அவன் ஒருபோதும் மறுதலிக்க இடம் கொடுக்காத ஒருத்தன் தான். அவன் மிகவும் பிரியமான, அவர் மேலே பிரியம் வைத்திருந்த ஒரு சீஷன். ஆனால் இது ஒரு சவால். மாம்சீகத்திலே, மாம்ச பலத்திலே அவன் சொல்லுகிறான், நான் உம்மை காட்டி கொடுக்க மாட்டேன். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 31, 32 வசனங்களை இப்படியா வாசிக்கிறோம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையிலே புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இங்கே சீமோனே சீமோனே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். எங்கெல்லாம் ஆண்டவர் ஒருத்தனை 2 தடவை கூப்பிடுறாரோ அது ஒரு எச்சரிப்பு தான், அது இல்லையா? 2 தடவை பேர் சொல்லி கூப்பிடுறாருன்னா ஒரு எச்சரிப்பு அங்கே இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னைய சொலவுல போட்டு புடைக்கிறதுக்காக பிசாசு என்னிடத்திலே உத்தரவு கேட்டான். உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்படு, நீ குணப்பட்டுட்டு உன் சகோதரரையும் பலப்படுத்து, இல்லை சிறப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், 2 முறை ஒருத்தனை கூப்பிடுறாருன்னா அது ஒரு எச்சரிப்பு. உதாரணத்துக்கு சீமோனை கூப்பிடுறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 41வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்த்தாளுக்கு என்ன கவலை? வீட்டில் இன்னும் சமையல் முடியலை, இன்னும் பாத்திரம் கழுவலை, இன்னும் துணி துவைக்கலை, இன்னும் வீட்டு துடைக்கலை, இன்னும் டைனிங் டேபிளை ஒழுங்கு பண்ணலை. உலக பிரகாரமான அநேக பிரச்சனைகள், அது என்னைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் தான். இயேசுவோடு இருக்கிறத காட்டிலும் அவர் உலக கவலைகளிலே நிறைந்தவளாக இருந்தார். அப்போ ஆண்டவர் அவளை எச்சரிக்கிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். இன்னும் ஒரு உதாரணத்தை கூட நான் சொல்லுகிறேன். சபையை உபத்திரவப்படுத்துகிறதான சவுல் தமஸ்கு வீதியிலே போய்கொண்டிருக்கும் போது இயேசு அவனை காண்கிறார். அவன் போன குதிரையிலிருந்து அவன் கீழே விழுந்துடுறான். இயேசு அவனோடு பேசுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 4வது வசனத்திலே, அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னோட சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இங்கே சவுல் சபையை துன்பப்படுத்துகிறவன், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவன், விசுவாசிகளை துன்பப்படுத்துகிறவன். இயேசு அவனை பார்த்து எச்சரிக்கிறார், சவுலே சவுலே. மார்த்தாள் உலக கவலைகளினாலே நிறைந்தவளாய் மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளாமல் இருந்தபோது, மார்த்தாளே மார்த்தாளே. சீமோன் தன்னுடைய சுயபலத்திலே சார்ந்து, நான் உம்மை ஒருபோதும் காட்டி கொடுக்க மாட்டேன், உமக்காக உயிரையே கொடுப்பேன் சொன்னது போது இயேசு அவனை பார்த்து எச்சரிக்கிறார், சீமோனே சீமோனே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அதோடு முடிந்து விடவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு கோழி கூவுகிறதுக்கு முன்பாக நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய். இங்க சீமோனே சீமோனேன்னு அவன் கூப்பிடுறார் இல்லையா? சீமோனே சீமோனே. இந்த சீமோன்கிற பேர் தான் உண்மையான பேதுருடைய பேர். ஆனா இயேசு அவனுக்கு பேதுரு என்று பேர் மாற்றுகிறார். பேர் மாற்றிட்டார். இப்போ அவனுடைய பேர் என்ன? சீமோன் இல்லை, பேதுரு. ஆனா இங்க ஆண்டவர் அவனை சீமோனேன்னு அவரே கூப்பிடுறார். யாரு பேரை மாற்றி வச்ச கூப்பிட்டாரோ அவரே இப்பொழுது அவனை பார்த்து பேதுருவே என்று கூப்பிடுகிறார். என்ன காரணம் பாருங்க, இன்னும் நீ பேதுரு ஆகல, நீ இன்னும் பழைய மனுஷனாகவே இருக்கிற, இன்னும் உன்னுடைய பழைய வாழ்க்கையிலே நீ இருக்கிற. உன்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும், உன்னுடைய பழைய நடவடிக்கைகளிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். அப்படி நீ வெளியே வராத பட்சத்திலே நீ இன்னும் சீமோனாகவே இருக்கிறாய். ஆண்டவர் அதை அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார். சீமோனே சீமோனே என்று சொல்லி அவனை ஞாபகப்படுத்துகிறார். ஸோ எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் யாரெனில் பேதுரு என்று தாம் பேரிட்ட சீமோன். இங்கே பேதுருங்கிற பேரை யார் போடுறா? இயேசு அவனுக்கு போடுறாரு. அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, பேதுரு என்று தாம் பேரிட்ட சீமோன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் இடையில நடக்குது. லூக்கா 22வது அதிகாரம் 24வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம், அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. தங்களுக்குள்ளே எவன் பெரியவனாய் இருப்பான், அது ஒரு பெரிய இது. இன்னைக்கும் மனுஷங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது அந்த ஒரு எண்ணம் தான், ஒரு ஈகோ. குடும்பத்தில் கணவன் மனைவி
ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இருவரும் ஒரே சரீரமா இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னா, இப்போ அவங்க ஒரே சரீரமா இல்லை, தனித்தனியா நின்றுட்டு என்னன்னு யோசிக்கிறாங்க, யார் எங்க வீட்டில் பெரியவங்க. சிலர் சின்ன குழந்தைங்க கிட்ட கேட்கறத நான் பார்த்துருக்கிறேன், உனக்கு அப்பாவா அம்மாவா யார் வேணும்? குழந்தை திரு முழிக்கும், யாரை சொல்றது, அதுக்கு ஒன்றும் புரியாது. ஆமென். நிறைய நேரத்தில் சிறு வயதிலே பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பார்ஷியாலிட்டியை கிரியேட் பண்ணுவோம். நம்ம உங்க அப்பா சரி கிடையாது, அவங்க குடும்பம் சரி கிடையாது, இல்லைனா இந்த பக்கம் அப்பா சொல்லி கொடுப்பாரு, உங்க அம்மா குடும்பம் ஒன்றும் சரி கிடையாது, அவங்க எல்லாம் மோசக்காரங்க. இப்போ பிள்ளைகள் இதை கேட்டு கேட்டு வளரும்போது அவன் கடைசியில் என்ன நினைப்பான், ரெண்டு குடும்பமும் சரி கிடையாதாட்டிருக்குது அப்படின்னு அவன் தவறான ஒரு முடிவுக்குள்ளே அவன் வருவான். இந்த ஈகோ ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது, யார் தங்களுக்குள்ளே பெரியவன், யார் குடும்பத்தை ரன் பண்ணுறது, யார் அதை சரி பண்ணுறது என்கிற அந்த ஈகோ வரும்போது நாம் மதிமயங்கி போகிறோம். அல்லேலூயா. நாம் மிதமிஞ்சி போகிறோம். ஸோ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 6லிருந்து நம்ம வாசிக்கும் போது, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள், நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினது என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். வாசிக்கிறோம், இயேசு சொல்லுகிறார், நீர் இந்த உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். ஆண்டவருடைய நாமத்தை, பிதாவுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறவராக கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவர் பிதாவை உயர்த்தி காட்டுகிறவராக இருந்தார். ஆனால் நாம நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறோம். செல்ஃபை நாம் என்ன பண்ணுகிறோம், ப்ரொமோட் பண்ணுகிறோம், நம்மை நாமே உயர்வாய் காண்பித்துக் கொள்ளுகிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டியவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், தங்களை காமித்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பேனரில் பெரிய பெரிய போட்டோவா, தங்கள் போட்டோவை போட்டுக்கிறாங்க. சர்ச் வாசல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பெரிய பாஸ்டரோட படம் தான் பெரிய பெரிய பேனர் தொங்கிக்கிட்டு இருக்குது. உள்ள அதை பார்த்துட்டு உள்ளே போகிற ஜனங்க பாஸ்டர் முகங்க தான் கண்ணில் நின்றுக்கிட்டு இருக்குது. பின்னாடி இருக்கிற பேக்ட்ராஃபில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாஸ்டரோட படங்கள் தான் இருக்குது. ஆக அங்கே இயேசுவை அவர்கள் காண்பிக்காமல் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள் இல்லையா? சில இடத்துல பார்த்தீங்கன்னா பாஸ்டர் குடும்பம் ஒன்றா உட்காந்து ஏதோ சாமியாருக்கு மாதிரி கையை அப்படி உயர்த்தி வச்சு ஆசீர்வாதம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அதிலிருந்து ஒளிபிம்பமெல்லாம் வெளிப்பட்டு இருக்குது. இந்த செல்ஃப் நமக்குள்ளே சாக வேண்டும், நான் என்கிற எண்ணம் நமக்குள்ளே மரிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இயேசு சொல்லுகிறார், நீர் எனக்கு தந்தவர்கள் அவர்களை உமக்கே நான் திரும்ப தருகிறேன், நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் உம்மாலே உண்டானது என்று அவர்களுக்கு நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். இங்கே யோவான் 21வது அதிகாரம் 18-19 வசனம் சொல்லுகிறது, நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறித்து இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவன் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக இடங்களிலே பேதுரு பல தவறுகளை செய்தான், அநேக இடங்களிலே ஆண்டவர் விரும்பாத வார்த்தைகளை அவர் பேசி மாட்டிக்கொண்டார். ஆனால் பேதுருவை மறுபடியும் ஆண்டவர் நேசித்தார், அவரை தம்மோடு கூட சேர்த்து கொண்டார். ஆண்டவரை அவன் மிகவும் நேசித்தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு கிடையாது. பேதுரு மிகவுமாய் ஆண்டவரை நேசித்த ஒருவனாய் இருந்தான். ஆக இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு சேவல் கூவும் முன்னே நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய். எத்தனை முறை மறுதலிப்பாய்? 3 முறை மறுதலிப்பாய். அடுத்த மாதம் கிடையாது, அடுத்த வருஷம் கிடையாது, அடுத்த வாரம் கிடையாது, இன்னைக்கு இன்னும் ஒரு 6 மணி நேரத்தில், இன்னொரு 7 மணி நேரத்தில் நீ என்னை 3 தடவை மறுதலிப்ப, இன்னொரு 8 மணி நேரத்தில் என்னை 3 தடவை மறுதலிப்ப சொல்லிட்டு அவர் அவனை கூட்டிக் கொண்டு கெத்செமனே தோட்டத்திற்கு ஜெபிக்கும்படியாய் போகிறார். அங்கே போயிட்டு அவன்கிட்ட சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அப்புறம் இயேசு தனியாய் ஜெபிக்கிறார். அவர் அங்கே வியாகுலப்பட்டு ஜெபித்து விட்டு அவர் திரும்ப வந்து பார்க்கும்போது ஜெபிக்க சொல்லி போனதான பேதுருவும் கூட்டத்தாரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை எழுப்பி விட்டு 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொல்லிவிட்டு போகிறார். அவர் அங்கே மறுபடியும் போய் வியாகுலப்பட்டு தம் பிதாவினிடத்தில் ஜெபித்து விட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது 1 மணி நேரம் கூட இவங்க ஜெபம் பண்ணலை, இவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க மறுபடியும். இப்போ பாருங்க,
இயேசுவை காட்டி கொடுக்கிற யூதாஸ் அங்கே வந்தான், இயேசுவை காட்டி கொடுத்தான். இப்போ அவரை சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். காய்பாவுடைய வீட்டிற்கு அவரை அழைத்து கொண்டு போகிறார்கள், காய்பாவுடைய வீட்டுக்கு. அதுக்கு பின்னாடியே பேதுருவும் போகிறார். பேதுரு அங்கே போய், அங்கே குளிர்காலமாக இருந்தபடினாலே அந்த குளிர் காய்கிறவங்க வெளியில தீ மூட்டி அதை குளிர் காய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அங்கே எல்லாரும் பரியாசம் பேசுகிறவங்க, கேலி பேசுகிறவங்க, கிண்டல் பேசுகிறவங்க, அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இடத்துல இவன் போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அங்கே ஒரு பெண் கேட்குறா, நீயும் அந்த கூட்டத்தில் ஒருத்தன் தானே? அப்போ பேதுரு சொல்கிறான், எனக்கு அவர் தெரியவே தெரியாது, யாருன்னே தெரியாது. மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு பெண் கேட்குறா, இல்லையே, நீ உன்னை பார்த்தால் கலிலேயலை போல தெரியுதே. அப்போ சொல்கிறான், ஐயோ, நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மூன்றாவது ஒரு சூழ்நிலை வருது. யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, இல்லை உன்னை அவரு கூட நான் பார்த்துருக்கிறேனே. இப்போ வேதவசனம் சொல்லுது, அவன் இயேசுவை நிந்திக்கவும் தூசிக்கவும் அவன் தொடங்கினான். எப்படியாவது இவங்களை நம்ப வைக்கணுமே, எப்படியாவது இவங்க நாம இயேசுவோட கூட்டத்தில் இல்லாதவன் தான் ஒரு அந்நியன் என்று நம்பணும்னு சொல்லி பொய் சொல்ல அவன் துணிகிறான். அவரை நிந்திக்கவும் அவமானப்படுத்தவும் அவன் துணிகிறான். இப்போ கோழி கூவுது பாருங்க. இயேசு சொன்னார், இன்னைக்கு நீ 3 தடவை என்னை மறுதலிப்ப, அப்படின்னா தான் கோழி கூவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு விடியணும்னா நீ என்னை 3 தடவை மறுதலிச்சிருக்கணும். யோசித்து பாருங்க. அன்னைக்கு அவன் மறுதலிக்காம இருந்திருந்தானா இன்னைக்கு நம்ம ஊர்ல கோழியே கூவி இருக்காது, தொந்தரவே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் என்ன பண்றது, அவன் அன்னைக்கு 3 தடவை மறுதலிச்சுனா கோழி கூவிருச்சு. கோழி கூவின உடனே தூரத்தில் ஜன்னல் வழியாக அவன் இயேசுவை காய்பானுடைய வீட்டுக்குள்ளே பார்க்கிறான். இயேசுவும் அவனை பார்க்கிறான். அந்த இயேசுடைய கண்களை அவன் பார்க்கிறான். அந்த கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. அவன் ஓன்னு அழுகிறான். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இயேசுடைய கண்கள் அவனை பார்த்து சொல்லிச்சு, பேதுரு, இல்லைனா சீமோனே, உன்னை நான் குற்றப்படுத்தவில்லை, இதற்காக உன்னை பழிவாங்கவும் போறதில்லை, உன்னை கண்டிக்க போறதும் இல்லை. ஏன்னா உன் மேல எனக்கு தயவு இருக்கிறது, என்னுடைய கிருபையை உனக்கு தந்திருக்கிறேன், நீ கலங்க வேண்டாம், நீ பயப்படாதே, நான் உன்னை மன்னிச்சிருக்கிறேன், நீ தவறு செய்து விட்டாய், நான் உன்னை கண்டிக்க போறதில்லை. இந்த ஒரு காருண்யம், ஒரு இரக்கத்தை இயேசுடைய கண்களிலே பேதுரு காண்கிறான். அப்பதான் அவன் ஓன்னு அழுகிறான். அந்த கண்கள், இயேசுடைய கண்களிலே கோபத்தை அவன் பார்க்கல, பேதுரு மேல ஒரு வெறுப்பை அவன் பார்க்கல, மாறாக இரக்கத்தை பார்க்கிறான். மாறாக அவருடைய கண்களிலே கிருபையை பார்க்கிறான். மாறாக அவருடைய கண்களிலே மனதுருக்கத்தை பார்க்கிறான். அவனால தாங்க முடியல, ஓன்னு அழுகிறான். இங்கே நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், பேதுரு ஏன் ஃபெயில் ஆனான்? உறுதியா சொன்னான் இல்லையா, நான் உண்மை மறுதளிக்கவே மாட்டேன், ஜீவனே போனாலும் பரவாயில்ல, நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன். திரும்ப ஏன் எப்படி மறுதளிச்சான்? அதுக்கான ரீசன் பாருங்க. முதல் ரீசன், அவன் அதிகமான நம்பிக்கையை தன்மையில வைத்திருந்தான். நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன். நான் என்கிற அந்த செல்ஃப்னஸ் இருக்குது பாருங்க, செல்ஃபிஷ், செல்ஃப் சென்டர், அந்த சுயம் இருக்குது பாருங்க. நமக்குள்ளே விசுவாச பிள்ளைகளுக்குள்ளே அந்த சுயம் மறிக்காவிட்டால் நாம் உலகத்தை ஜெயிக்க முடியாது. பேதுருவுக்குள்ள அந்த சுயம் இருந்தது. யார் பெரியவனாயிருப்பான்? அதனால தான் கேட்டாங்க, நான் தானே பெரியவன். அவன் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன், நான் உண்மை விட மாட்டேன், நான் உண்மை பின்பற்றுவேன். இப்படி நான் 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 நான்ல அந்த அந்த செல்ஃபிஷ், அந்த சுயம் அவனை தோற்று போக பண்ணினது. இரண்டாவது, தன்னை எச்சரித்த ஆண்டவருடைய எச்சரிப்பை அவன் அசட்டை பண்ணினான் இல்லையா? சோதனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். உனக்கு சோதனை இருக்குதுப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடையாது, இன்னைக்கு ராத்திரி ஒரு வித்தின் அவர்ஸ்க்குள்ள உனக்கு சோதனை வரப்போகுது என்று சொன்னபோது அவன் அதை அசட்டை பண்ணினான். மூன்றாவது, கெட்செமனே தோட்டத்தில் ஒரு மணி நேரம் அவன் ஜெபம் பண்ணி இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் தேவ பலனை பெற்றிருப்பான். அவன் இந்த சோதனையை ஜெயித்திருப்பான். 1 மணி நேரம் கூட அவனாலே விழித்திருந்து என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியவில்லை. ஆகவே மிஸ்ஸரபிளா அவன் என்ன பண்ணா, அங்கே ஃபெயில் ஆனான். அங்கே அவன் வெட்கப்படத்தக்க விதமாக தோற்று போனான். நான்காவது இன்னொரு காரியம் இருக்கிறது. அவன் உட்காரக்கூடாத இடத்திலே போயிருந்து உட்கார்ந்தான், சேரக்கூடாத கூட்டத்தோட அவன் சேர்ந்தான். சங்கீதம் 1 சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல் இருங்க. ஆனா பேதுரு போய் உட்கார்ந்து நின்று பேசின எல்லா இடமும் இப்படிப்பட்டதான இடம். இங்கே
நீங்க எங்கே யாரோட எப்படிப்பட்ட இடத்திலே நிற்கிறீர்கள், உட்காருகிறீர்கள், நடக்கிறீர்கள் என்பது முக்கியம். விசுவாசிகள் ஆகாத இடத்திலே போய் நின்னா. ஒரு கவர்மெண்ட்ல ஒரு டீச்சர், என்னுடைய நண்பர், அவர் நல்ல விசுவாசி, ஒரு முறை என்கிட்ட சொன்னாரு, பாஸ்டர் எங்க ஸ்கூல்ல எங்க டீச்சர்ஸ் எல்லாம் நாங்க பிக்னிக் போனோம். அப்போ எல்லா வாத்தியார்களும் சாராயம் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க, நான் மட்டும் கொக்கோ கோலா வாங்கிக்கிட்டேன் அப்படின்னாரு. அப்போ பீச்சில் போய் உட்காந்து எல்லாரும் சாராயம் குடித்தாங்க, நான் கொக்கோ கோலா குடித்தேன் அப்படின்னு. அதாவது தன்னையே எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு என் முன்னாடி. எப்படின்னா, நான் தப்பு எதுவும் பண்ணலை, நான் அவங்க கூட சேர்ந்து சாராயம் குடிக்கலை, நான் கொக்கோ கோலா தான் குடித்தேன். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பனைமரத்துக்கு கீழே இருந்து பாலை குடித்தாலும் உலகம் தப்பாக தான் பேசும். நான் கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் ஏன் அதை செய்யணும்? அந்த கூட்டத்தோட சேர்ந்து நீங்க பிக்னிக் போகணும்னு அவசியம் என்ன இருக்குது? நீங்க ஃபேமிலியை கூட்டிட்டு பிக்னிக் போங்க, உங்க பிள்ளைகளை உங்க மனைவியை கூட்டிட்டு போங்க. ஏன் அந்த துன்மார்க்க கூட்டத்தோட நீங்கள் போக வேண்டிய அவசியம் என்ன? இல்லையா? பேதுரு துன்மார்க்கர்கள், பாவிகள், பரியாசக்காரர், அவன் போன இடமெல்லாம் அப்படிப்பட்ட இடம். அதனாலதான் 3 சோதனை வந்தது. 3 தடவை அவன் ஃபெயில் ஆயிட்டான். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. எப்படி நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததோ, எப்படி நோவா தேவனுடைய கண்களிலே கிருபையை பெற்றுக் கொண்டாரோ, அப்படியே பேதுருவும் தேவனுடைய கண்களிலே கிருபை. நம்மளும் பல நேரத்தில் தேவனுடைய கண்களிலே கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். தவறு செஞ்சுட்டு ஆண்டவரே என்று சொல்லி பார்க்கும்போது மனதுருக்கம் உள்ளவராய் நம்மை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. மன உருக்கம் உள்ளவராக அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். அடுத்து நோவாவை குறித்த காரியத்தை நாம் வாசிக்கும் போது அதனுடைய 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். நோவா தன் காலத்துக்குள்ளே இருந்தவர்களிலே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்தான். ஆமென். இங்கே நோவா ஆனா அவன் பெர்ஃபெக்டானவனா இருந்தான். ஆங்கில வேதாகமம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது, திஸ் இஸ் த genealogy of Noah. Noah was a just man. நோவா ஒரு நீதிமானாய் அவன் இருந்தான். அப்புறம் நோவா a perfect of in his generation. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களிலே சன்மார்க்கனாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான், நீதிமானாய் இருந்தான். நோவா ஒரு சாதாரண மனுஷன், அவன் நீதிமானாய் இருந்தான், அவன் உத்தமனாய் இருந்தான். 3வது நோவாவுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? நோவா தேவனோட சஞ்சரித்தான். எப்படி ஏனோக்கு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தானோ, அதுபோல நோவா தேவனோட சஞ்சரித்தான். அல்லேலூயா. எத்தனை வருஷம் நோவா தேவனோட சஞ்சரித்தான் என்று கொடுக்கப்படவில்லை, ஆனால் நோவா தேவனோட சஞ்சரித்தான். நான் சண்டே கிளாஸ் படிக்கும்போது அங்கே டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, திடீர்னு ஒரு நாள் நோவா வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இறங்கி வந்து நோவா நோவா அப்படின்னு கூப்பிட்டாரு. உடனே நோவா, தோ அடியே இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னார். உடனே எனக்கு நீ ஒரு பேழைய பொண்ணு, நான் உலகத்தை அழிக்க போகிறேன், அப்படியெல்லாம் கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் லைக் எ ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் ஒரு நல்ல நண்பர்களை போல ஒவ்வொரு நாளும் தேவன் நோவாவோடே பேசி ஒரு வாக்கிங் போட்டு வருவாங்க. நோவாவோட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர்கள் இருவரும் ஒன்றாய் நடந்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவரோட கூட நோவா நடந்துகிட்டு இருந்தான். ஸோ நோவா கிட்ட ஆண்டவர் தம்முடைய எல்லா பிளானையும் சொல்லிட்டு இருந்தார். நோவா தேவனிடத்தில் இருக்கிறதான அவருடைய திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு அறிந்து கொண்டார். ஆண்டவர் அவனிடத்தில் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். ஆக நோவா தன் காலத்திலே வாழ்ந்த ஒரு உத்தமனும் சன்மார்க்கனுமான ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டான். அவன் தேவனோட சஞ்சரித்தான். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இருக்குது? தேவ பிள்ளைகள் தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோமா? ஆண்டவரோட நடக்கிற பழகுகிற ஒரு இன்டிமெசி இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த ஐக்கியம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? எபிரேயர்கள் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 7வது வசனத்திலே, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். சில விஷயங்களை இங்கே எபிரேயர்கள் நிருபத்தில் அதை எழுதின ஆக்கியோன் நமக்கு சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே, தன்னுடைய காலத்திலே, சமகாலத்திலே காணாதவைகளை, கேட்காத விஷயங்கள். அப்படின்னா என்ன? இப்ப பாருங்க, எங்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க,
நிறைய பேர் அந்தமான் வரும்போது நிறைய பாஸ்டர்ஸ் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, இனி ஒரு சுனாமி அந்தமானுக்கு வரப்போகுது, ஒரு பெரிய அழிவு வரப்போகுது. சமீபத்தில் கூட கேரளாவிலேருந்து வந்திருந்ததான ஒரு பாஸ்டர் இப்படி சொல்லிட்டு இருந்தார். அப்போ அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடையாது. ஏனென்றால் 2004 நாங்கள் ஒரு சுனாமியை இங்கே பார்த்தோம். அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அது பெரிய அழிவை கொண்டு வந்தது. அநேகம் பேர் செத்து போனாங்க. உலகத்துக்கே தெரியாது அந்தமானில் எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு. மிகப்பெரிய அழிவை கொண்டு வந்தது. அப்போது இன்னொருத்தர் சொல்கிறாரு, இன்னும் ஒரு சுனாமி வரப்போகுதுன்னா ஓகே வரலாம் தான், சான்ஸ் இருக்குது, இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. அது நம்பித்தான் ஆகணும். இனி இன்னொருத்தர் வந்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஜுரம் வரப்போகுது, உலகம் முழுவதும் லாக்டவுனில் போகும், ஃப்ளைட்டு கூடாது, பஸ் ஓடாது, மளிகை கடை கூட திறக்காது, எல்லாரும் வீட்டை அடைச்சி வீட்டுக்குள்ளே பூட்டியிருப்பாங்க, பல வீடை கவர்மெண்ட்டே வந்து சீல் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஒரு பெரிய ஜுரம் வரப்போகுது, அதுக்கு பேர் கொரோனா இல்லை, அதுக்கு பேர் சரோனானா ஓகே நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் சரோனா அப்படின்னா நம்பத்தான் வேணும், சான்ஸ் இருக்குது. கொரோனா வந்தது இல்லை, அப்போ ஒரு சரோனாவும் வர்றதில்லை, ஒரு சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சமகாலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள், சமகாலத்தில் நடந்ததான சம்பவங்கள் அதெல்லாம். ஆனால் இங்கே நோவாவை பாருங்க, அவன் கேள்விப்பட்டது கிடையாது, அவன் தெரிந்தது கிடையாது, அவனுக்கு அதை குறித்து அறிந்து கொண்டது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் வானத்தின் மதகுகளை திறப்பேன், பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படும், 40 நாள் மழை இந்த தேசத்திலே பெய்யும். அவன் மழையை கண்டதில்லை, வானத்தின் மதகுகள் திறவுண்டதை பார்த்ததில்லை, பூமியினுடைய ஊற்றுக்கண் திறவுண்டதை பார்த்ததில்லை. அப்போ அவைகளை யோனா விசுவாசித்தான். இப்போ பாருங்க, வானத்தின் மதகுகள்னா என்ன? மதகுகள்னா என்ன? பெரிய அணைக்கட்டில் அந்த அணைக்கட்டலுக்கு ஒரு வாசல் வச்சிருப்பாங்க, டோர் இல்லைன்னா ஷட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஷட்டருக்கு பேர் தான் மதகு. அணைக்கட்டில் நிறைய தண்ணி, மழை பெஞ்சு நிறைய தண்ணி வரும்போது அந்த அணைக்கு மேலாக நிரம்பி வழிந்து விடாதபடிக்கு, ஏன்னா ஒருபோதும் அந்த அணைக்கட்டு நிரம்பி வழிஞ்சு விடுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தண்ணி அணைக்கட்டையே உடைச்சிரும், அந்த டேமை உடைச்சிரும். அதனால அது நிரம்பி வழிகிறதுக்கு முன்பாகவே அந்த அந்த கதவுகளை இல்லைன்னா மதகுகளை இல்லைன்னா ஷட்டரை அவங்க திறப்பாங்க. சமீபத்தில் கேரளாவில் எங்கள் பகுதியில் இடுக்கி என்கிறதான ஒரு பெரிய டேம் இருக்குது. அந்த இடுக்கி டேமில் 6 இந்த மதகுகள் இருக்குது. அந்த டேமில் அங்கே 2018 மிகப்பெரிய மழை அந்த பகுதியில் ஏற்பட்ட உடனே அதுக்கு மேலே இருந்த முல்லைப்பெரியாறிலிருந்து தண்ணியை திறந்து விட்டாங்க. அதனால இடுக்கி டேமில் இன்னும் தண்ணி வரத்து அதிகமானதுனால இந்த 6 ஷட்டரையும் ஒரே நேரத்தில் திறந்தாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் அது திறக்கப்பட்டுச்சு. அந்த தண்ணி அப்படியே பீரிட்டு அடிப்பதை டிவியில் லைவில் கொடுத்துருந்தாங்க. அந்த தண்ணி கீழே இருக்கிறதான பட்டணங்களாகி அந்த எர்ணாகுளம், கொச்சின், இன்னும் ஆலுவா போன்றதான பட்டணங்கள், கேரளாவில் பல பட்டணங்கள் தண்ணிக்குள்ளே போச்சு. பயங்கரமான ஒரு ஃப்ளட் அங்கே வந்ததை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மதகுகள் திறக்கும் போது இங்கே இருக்கிற டேமில் மதகுகள் திறந்தால் கிட்டத்தட்ட 500-600 அடிக்கு அந்த பக்கம் போய் அந்த தண்ணி விழும். அவ்வளவு ஃபோர்ஸாக அந்த தண்ணி போகும், அவ்வளவு வல்லமையோடு சீரிப்பாயும் அந்த தண்ணீர். ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் மதகுகளை நான் திறப்பேன். அப்போ நோவாவாலே அதை புரிந்து கொள்ள கூட முடிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி இருக்கும்னு அவனால உணர்ந்து கொள்ள கூட இருக்காது. ஆனாலும் அவன் விசுவாசித்தான். தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து அவன் தேவனுடைய எச்சரிப்பை பெற்றான். அவன் பயபக்தி உள்ளவனாகி, பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க. தான் காணாத இல்லை தான் கேட்காத, தன் விசுவாசிக்க முடியாத காரியத்தை கேட்டு பயபக்தி உள்ளவனாகி தேவனுடைய எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு அடுத்து பார்க்கிறோம், தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பிழை உண்டாக்கினான். ஆண்டவர் சொன்னதுக்காக பிழை உண்டாக்கினான்ங்கிற ஒரு காரணம் தான். ஆனாலும் நோவாவுக்கு இன்னொரு பிளான் இருந்தது. இந்த பேழை தான் என் குடும்பத்தை ரட்சிக்க போகிறது, ஏனென்றால் இந்த பேழை தான் எங்களை ரட்சிக்கிற பாதுகாப்பான ஒரு காரியம். ஆகவே எப்பாடுபட்டாவது அந்த பேழையை உண்டு பண்ணியே தீர வேண்டும். ஏன்னா அது குடும்பத்தினுடைய ரட்சிப்பை குறிக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, நாம் நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு என்ன செய்திருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? ரட்சிக்கப்படாத கணவனுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? ரட்சிக்கப்படாத மனைவிக்காக நான் என்ன பண்ணி இருக்கிறோம்? இல்லாவிட்டால் நம்முடைய உறவுகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, அவங்களுக்காக என்ன பண்ணி இருக்கிறோம்? நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். அப்புறம் வாசிக்கிறோம், அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து. உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதாயிற்று. இன்றைக்கும் இந்த உலகமானது அநியாயத்தினாலே, அக்கிரமத்தினாலே, பாவத்தினாலே நிறைந்திருக்கிறபடினாலே ஆண்டவர் இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார். அப்படி தீர்க்கப்பட்டது என்று அவன் எண்ணி
அவன் என்ன பண்ணுகிறான்? விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியான, விசுவாசத்தினாலே நீதிக்கு சுதந்திரவாளியாக அவன் மாறினான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோனா தன் காலத்திலே காணாதவைகளை இருக்கிறவைகள் என்று நம்பி விசுவாசித்து பகய பக்தி உள்ளவனாகி தேவனுடைய எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக ஒரு பேழையை அவன் உண்டு பண்ணினான். இங்க பாருங்க, நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் ஆண்டவரை அறிந்த குடும்பமாக இருந்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 26வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த ஏனோஸ் பிறந்த உடனே கர்த்தரை தொழுது கொள்ள மனுஷர்கள் முயற்சி பண்ணினாங்க, ஆரம்பிச்சாங்க. ஏனோசுடைய பிறப்பு மனுஷனை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தது. அவ்வளவு நாட்கள் ஆண்டவரை அறியாத ஒரு இனமாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6-7 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை கண்டடையுங்கள், அவர் சமீபமாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்க. எப்படியாவது ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, தடவையாகிலும் அவரை கண்டு கொள்ளுங்க. யாரெல்லாம்? துன்மார்க்கன் தன்னுடைய வழியை விட்டு மனம் திரும்பட்டும், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு வெளியே வரட்டும், அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பட்டும், அப்பொழுது அவர்கள் மேல் அவர் என்ன பண்ணுவார்? மனதுருகுவார். யாரையும் அவர் வேணாம்னு சொல்றதில்லை, துன்மார்க்கனையும் அவர் வேணாம்னு சொல்றதில்லை, அக்கிரமக்காரனையும் அவர் வேணாம்னு சொல்றதில்லை. யார் வேணாலும் அவரை தேடலாம். என்ன? அவர்கள் துன்மார்க்கத்தை விட்டுவிட வேண்டும், அக்கிரம நினைவுகளை விட்டுவிட வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும். நம்முடைய தேவனிடத்தில் திரும்பும் போது அவர் மன்னிக்கிறதற்கு தயவுள்ளவராயிருக்கிறார், அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவரை தேடும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆண்டவர் என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் நோவா நிறைவேற்றினான். ஒரு காலமும் எதுக்கு, என்ன அப்படின்னு அவன் அவரை கொஸ்டின் பண்ணவே இல்லை, எல்லாவற்றையும் அவன் செய்து முடித்தான். அதே ஆதியாகமம் 7வது அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டவளெல்லாம் செய்தான், அவன் செய்துட்டே இருந்தான். ஆண்டவர் என்னென்ன சொல்லுகிறாரோ அதையெல்லாம் அவன் செய்து முடித்தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே நோவா தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததினாலே அவனை பார்த்தபோது கர்த்தர் அவருடைய கண்களிலே அவனுக்கு கிருபையை கொடுத்தார். இன்றைக்கு நாமும் அவருடைய கண்களிலே கிருபையை பெற்றுக்கொள்வோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அவர் செய்ய சொல்லுகிற காரியத்தை செய்து முடிக்க நாம் முயற்சி பண்ணுவோம், அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அப்படி நாம் கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதமான அவருடைய கண்களிலே கிருபை நமக்கு கிடைக்கும். நம்மை குறித்து அவர் மனதுருக்கமுள்ள தேவனாயிருக்கிறார், நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நோவாவோ உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது ஆண்டவரே. அதுபோல கர்த்தாவே, பேதுருவை குறித்தும் நாங்கள் பார்த்தோம், அவனும் உம்முடைய கண்களிலே தயவை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரே உம்முடைய கண்களிலே கிருபையும் தயவையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய குற்றத்திற்கு ஏற்ற தண்டனை எங்களுக்கு தராமல் எங்கள் பாவத்தை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை புதிதாக கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை விசுவாசிப்பார்கள் என்றால் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையினால் அவர்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய சமாதானம், உம்முடைய கிருபை, உம்முடைய நன்மை ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதி. நன்மையினாலே நிரம்ப, வியாதியோடு இருக்கிறவர்களுடைய வியாதிகளை நீக்கி போடும். ஆண்டவரே, பயங்கரமான பிரஷரினாலே சுகரினாலே அவதிப்படுகிறவர்களுடைய எல்லா பிரஷர் சுகரும் மாறி போவதாக. இருதய பலவீனங்களோடு இருக்கிறவருடைய இருதய பலவீனங்கள் நீங்கட்டும். பரிபூர்ணமான விடுதலையும் சுகத்தை நீந்தாங்க. இன்னும் கர்த்தாவே, குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமக்குள்ளே கடந்து வர உதவி செய்யும். ரட்சிக்கப்படாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள் குடும்பங்கள் இருப்பார்கள், அவர் மனம் திரும்ப நீர் உதவி செய்கிறார்கள். நன்மை நல்ல இருப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்ததற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவை குறித்து நீங்கள் அதிகமாக அறிய விரும்பினால் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பரில் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம், இல்லாவிட்டால் இமெயிலில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.